மார்னிங் எல்லாருக்கும். ஸோ நான் வந்து பாபு மெடிலேப்ஸோட சீஃப் ஆப்ரேட்டிங் ஆஃபீஸர். ஸோ மெடிலேப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2014 இந்த ஆர்கனைசேஷன் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ இது வந்து மெடிலேப்ஸ் வந்து பேசிக்கலாக பார்த்தீங்கன்னா இட்ஸ் டயக்னாஸ்டிக் செயின். அக்ராஸ் தமிழ்நாடு நாங்கள் சர்வீசஸ் கேட்டர் பண்ணிட்டு இருக்கோம். பேசிக்கலாக வந்து எங்களோட சர்வீஸ் என்னென்னா லெபார்டரி அண்ட் ரேடியாலஜி ஸ்கேன்ஸ் ரிலேட்டட். பிளட் டெஸ்டிங்கில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து கம்ப்ளீட் ரேஞ்ச் ஆஃப் பிளட் டெஸ்டிங்ஸ் பண்ணுறோம். ப்ளஸ் வந்து ஆல் தி ஸ்கேன்ஸ் ரிலேட்டட் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், சிடி ஸ்கேன், எம்ஆர்ஐ ஸ்கேன்ஸ், கம்ப்ளீட்டாக ஸ்கேன் எல்லா ரேஞ்சஸ் ஆஃப் ஸ்கேன்ஸ். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் தட் எங்களோட கோர் இது பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் லேப் மேனேஜ்மெண்ட்ஸ். ஹாஸ்பிட்டல்ஸ்க்கு வந்து கம்ப்ளீட்டாக வி டு மேனேஜ் லேப்ஸ். இப்போ வந்து சென்னையில் வந்து ஒரு சென்னை அண்ட் ஆர்ஓடி ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாடுல வி ஆர் மேனேஜிங் அரௌண்ட் 25+ ஹாஸ்பிட்டல்ஸ். கம்ப்ளீட்டாக வந்து வி டிப்ளாய் அவர் ஸ்டாஃப்ஸ், எக்யூப்மெண்ட்ஸ், மேன் பவர் எல்லாம் போட்டு வி கம்ப்ளீட்லி ரன் த ஹாஸ்பிட்டல்ஸ். ஸோ தட் இஸ் அவர் கோர் பிஸ்னஸ். அப்பார்ட் ஃப்ரம் தட் நம்மளோட B2B சென்டர்ஸ் இருக்குது. B2B சென்டர்ஸ்னால் வாக்கின் பேஷண்ட்ஸ் வந்து நம்ம சென்டர்ஸ்க்கு வந்து சர்வீஸ் பண்ணோம், அட்டன் பண்ணிவிட்டு என்ன ஸ்கேன்ஸ் எடுத்துகிட்டு போகிறது, பிளட் டெஸ்ட் எடுத்துகிட்டு போகிறதுலாம் வீடு. இந்த வேளச்சேரி சென்டரை பற்றி சொல்ல வரணும்னா பேசிக்லி இது வந்து ஒரு வெல்னஸ் சென்டர் அண்ட் ஃபீட்டல் மெடிசன் சென்டர். வெல்னஸ் சென்டர்னால் என்னென்னா ஒரு மாஸ்டர் செக்அப் கம்ப்ளீட்டாக வந்து ஒரு பேஷண்ட்ஸுக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் எதுக்கு வந்து இந்த ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் பண்ணுறாங்கன்னா வந்து ஒரு டிசீஸ் வந்து மேனிஃபெஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் போகிறாங்க. ஸோ பட் இது என்னென்னா டு ப்ரிவென்டிவ் மெடிசன், அதாவது ஒரு டிசீஸ் வரதுக்கு முன்னாடியே நம்ம வந்து உடம்பு எப்படி தற்காத்துக்கணும், உடம்பு வந்து எந்த மாதிரி நோய்கள்லேருந்து நம்ம தற்காத்துக்கணும் அப்படின்றத வந்து நம்ம புரிஞ்சுக்கிட்டு அது ரிலேட்டட் ஒரு அவேர்னஸ் பண்ணி இந்த சென்டர் வந்து பேசிக்காக அதுக்கு உண்டான சென்டர். இதில் என்ன பண்ண போகிறோம்னா நம்ம வந்து ஒரு பேஷண்ட் ஒருத்தருக்கு வந்து இப்போ ஒரு 40 வயசு ஆயிடுச்சு, எனக்கு வந்து சுகர் வர சான்சஸ் இருக்குது, இல்லை ஃபேமிலி ஹிஸ்ட்ரிஸ் இருக்குது, அந்த மாதிரினா அவங்க வந்து அவங்க வீட்டில் இருக்கவங்களோ பெரியவங்களோ வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து ஹெல்த் செக்அப் பண்ணிக்கலாம். ப்ளஸ் இதில் வந்து கொஞ்சம் அட்வான்ஸ்டு டெஸ்டிங்லாம் நாங்கள் இன்க்ளூட் பண்ணியிருக்கோம். லைக் வந்து கேன்சர் டிடெக்ஷன் ப்ரோக்ராம்ஸு, அப்புறம் ஜெனட்டிக் டெஸ்டிங்ஸு, அப்புறம் கவுன்சிலிங்ஸ், அந்த மாதிரி வந்து வெல்னஸ் சென்டரில் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் ஃபீட்டல் மெடிசன் சென்டரில் வந்து ஃபீட்டல் மெடிசன்னா என்னென்னா ஒரு குழந்தை வந்து கருவிலேயே இருக்கும்போது அந்த குழந்தைக்கு வந்து நிறைய இப்போ ஸ்கேன்லாம் பண்ணுறாங்க. பண்ணி பார்க்கும்போது அது சில குழந்தைங்களுக்கு வந்து கருவிலேயே அது சில ப்ராப்ளம் தான் இருக்குது. அதை ரெக்டிஃபை பண்ணுறதும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதுக்கு உண்டான மெத்தட் தான் இந்த ஃபீட்டல் மெடிசன் சென்டர். ஸோ இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கம்பைண்டாக வேளச்சேரியில் இப்போ ரீசெண்டாக இன்னைக்கு டுடே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த சென்டர் வந்து பேசிக்கலாக டு கேட்டர் ப்ரெக்னென்ட் மதர்ஸ் அண்ட் வெல்னஸ் டு எஃபெக்டிவ்லி ஒரு நல்ல ஒரு வலிமையான ஒரு ஆரோக்கியமான ஒரு சொசைட்டியை உருவாக்குறதுக்கு எங்களோட முடிஞ்ச கான்ட்ரிபியூஷனை we are doing it for it. He is Mr. Gopal, our head of director of sales, and she is Mrs. Nushra. She is taking director of fetal medicine. அவங்க வந்து அவங்க டிபார்ட்மெண்ட்டை பற்றி சொல்லுவாங்க. ப்ளீஸ் கேரி. நமஸ்தே, என்னோட பேர் கோபாலகிருஷ்ணன். நான் வந்து டைரக்டர் சேல்ஸ் அண்ட் மார்க்கெட்டிங் மெடிலேப்ஸ். ஆக்சுவலி நான் இப்போ ஒரு ரீசெண்டாக தான் ஜாயின் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக ஐ ஹவ் அரௌண்ட் ஒரு 32 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இந்த டயக்னோஸ்டிக் ஃபீல்ட். ஒரு 22 வருஷம் வந்து இந்த டயக்னோஸ்டிக்ஸ் ஃபீல்ட்லேயே நான் இருக்கேன். ஒரு வித் கம்பெனிஸ் லைக் லெஜெண்ட்ஸ், அப்போலோ, மெட்ரோபாலிஸ் எல்லா கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆக்சுவலாக மெடிலேப்ஸ் பற்றி சொல்லணும்னா ஆக்சுவலாக வந்து ஒரு 13 years, மிஸ்டர் பாபு சொன்ன மாதிரி ஒரு 13 years இண்டஸ்ட்ரியில் இருக்காங்க. ஆக்சுவலாக தே ஆர் வெரி ஸ்பெஷலைஸ் இன் ஹாஸ்பிட்டல் லேப் மேனேஜ்மெண்ட். ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இருக்கிற லேபை மேனேஜ் பண்ணுறது வந்து மெடிலேப்ஸ் ஸ்பெஷலைஸ். ஈவன் பெரிய லேப்ஸ் லைக் அப்போலோ, மெட்ரோபாலிஸ் எல்லாமே கூட அந்த அளவுக்கு பெருசாக லேப் மேனேஜ் பண்ண முடியாது. அது மேனேஜ் பண்ணுறதுக்கு வந்து மெயினாக வந்து மேனேஜ்மெண்ட் மெயின் முக்கியம். மனித வள மேம்பாடு கரெக்டாக இது பண்ணால் தான். ரெண்டாவது வந்து டாக்டர்ஸ் வந்து குவாலிட்டி ஆஃப் த டாக்டர்ஸ். அது நீங்கள் வந்து எல்லாமே ரிப்போர்ட் பண்ணுறது எல்லாமே டாக்டர்ஸ் கன்சல்டன்ட். நீங்கள் மற்ற லேபில் போனீங்கன்னா டெக்னீஷியன்ஸ் வந்து நீங்கள் சம்டைம்ஸ் நம்ம இது பண்ணுவாங்க. பட் இங்கே எல்லாமே வந்து கம்ப்ளீட்டாக ஈச் அண்ட் எவ்ரி டிபார்ட்மெண்ட் இஸ் ஹெட்டட் பை அ பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட். பார்த்தீங்கன்னா பெத்தாலஜி டிபார்ட்மெண்ட் பெத்தாலஜிஸ்ட் தான் ஹேண்டில் பண்ணுவாங்க. மைக்ரோபாலஜி ஹேண்டில் பண்ணுவாங்க. பயோகெமிஸ்ட்ரி எம்பி மைக்ரோபாலஜி. ஸோ த குவாலிட்டி ஆஃப் த இன்வெஸ்டிகேஷன் அண்ட் த குவாலிட்டி ஆஃப் த ரிப்போர்ட் இஸ் 100% assured. We have NABL accredited laboratory. That means the quality is assured for the patients as well as the இந்த சென்டர் பற்றி சொல்லணும்னா ஒரு மிஸ்டர் பாபு சொன்ன மாதிரி இட்ஸ் ப்ரிவென்டிவ் சென்டர். ஆக்சுவலி வருமுன் காப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட கவர்மெண்டோட லோகோ ஆக்சுவலி கம்ப்ளீட்டாக. ஸோ அதுதான் வந்து நம்ம இந்த சென்டரில் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கோம். நாட் ஓன்லி அ ஸ்மால் ஹெல்த் செக்அப். இந்த சென்டர் வந்து அண்டர் ஒன் ரூஃப் ரைட் ஃப்ரம் பிளட் சுகர்லேருந்து அப் டு ஜெனடிக் டெஸ்டிங் வரைக்கும் இந்த சென்டரில் பண்ணலாம் கம்ப்ளீட்டாக. லைக் ரேடியாலஜி, அல்ட்ராசவுண்ட் இங்கே பண்ணிக்கலாம், எக்ஸ்ரே இங்கே பண்ணிக்கலாம், டிஎம்டி இங்கே பண்ணிக்கலாம். இங்கே உள்ளே வந்துட்டு வெளியில் போகும்போது கம்ப்ளீட் பக்கா ரிப்போர்ட் ஆஃப் அ பர்டிகுலர் பர்சன். அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஃபீட்டல் மெடிசன் சென்டர் பற்றி மிஸ் நுஸ்ரத் சொல்லுவாங்க. Hello, my name is Nusrat. I am the Director of Operations for Fetal Medicine and Wellness Center. Here in fetal medicine, we cater to the comprehensive healthcare of the mother and child. So from the beginning, when they are pregnant till they deliver the baby and after the baby is born. So when the pregnant lady vanda enna pannuvaanga, we do the scanning to understand whether the baby is healthy, and then we also do the blood test to understand if there is any anomalies or any blood pressure அதிகமா இருக்கலாம் அந்த மாதிரி டெஸ்டிங் எல்லாம் பண்ணிட்டு then we will guide the patient what is to be done based on the referring physicians.
and then we can suggest them, and even in the wellness sector they can opt the support, the compassionate care, everything, and holistic approach we do it here in the fetal medicine. இந்த பிரான்ச் யார் லான்ச் பண்ணாங்க? இவர் வந்து ஹெல்த் மினிஸ்டர் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு சொல்லுங்க சார், இன்னைக்கு காலையில் சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் வந்து ஹெல்த் மினிஸ்டர் சுப்பிரமணியன் சார் வந்து ஹெல்த் பிரான்ச் வந்து இன்னைக்கு லான்ச் பண்ணாங்க. இது 13 வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கீங்க. இது எத்தனாவது பிரான்ச்? இது வந்து 35th சார். எங்களுக்கு வந்து எப்படின்னா ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் லேப் மேனேஜ்மெண்ட் கம்ப்ளீட்டாக வந்து ஃபுட் பிரிண்ட்ஸ்னு சொல்லுவோம். ஸோ டோட்டலாக இது வந்து 35th பிரான்ச் சார். இது என்ன மாதிரி ஆளெல்லாம் வந்து ஃபோக்கஸ் பண்ணி இங்கே வரலாம்? அதான் சார், இது வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாகவே எல்லாருக்கும் இது வந்து எல்லாருக்கும் பிரான்ச் தான். அதாவது ஒரு ப்ரிவென்டிவ் மெடிசன்னா யாருக்குன்னா எல்லாருக்குமே போகணும். இப்போ வந்து எக்ஸாம்பிள் எனக்கு உடம்பு சரியில்லைன்றது யாருமே நான் எனக்கு தான் உடம்பு சரியில்லாத எல்லாருக்குமே வந்து மேண்டேட்டரியாக செக் பண்ணிக்கணும். ஒரு 40 வயசு ஆச்சுன்னா ஒரு பிளட் டெஸ்ட் வந்து கம்பல்சரியாக வந்து சுகர் இருக்கா, டயபெட்டிக் இருக்கா, ஹார்ட் இஷ்யூஸ் இருக்கான்றதை வந்து ரெகுலராக வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி ஜென்ரலாக செக் பண்ணுவோம். விமன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கும் அவங்களுக்கு பெண்கள் சார்ந்த பிரச்சனைகள்லாம் வரும். அவங்களும் வந்து வருஷத்துக்கு ஒரு வாட்டி வந்து மேண்டேட்டரியாக அவங்க ஹெல்த்தை செக் பண்ணிக்கணும். ஸோ தட் வந்து ஹெல்த்தி லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணலாம். ஏதாவது ப்ராப்ளம் இருக்கா மாதிரி இந்த சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டயபெட்டிக் வந்து ஒரு பார்டர் ரேஞ்சில் இருக்கும். அந்த மாதிரி பேஷண்ட்ஸ் வந்து இமீடியட்டாக அவங்க வந்து ஒரு ப்ரிவென்டிவ் கேர் எடுக்கும்போது நார்மலான ஒரு லைஃப் ஸ்டைலை லீட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரெக்னென்ட் மதர் ஸ்கேனுக்கு வந்து ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா ஃப்ரம் டிடெக்ஷன் ஆஃப் ப்ரெக்னென்சி, ஒரு ப்ரெக்னென்சி ஸ்டார்ட் பண்ணது வந்து பேபி டெலிவரி ஆகிற வரைக்கும் கம்ப்ளீட்டாக வந்து அவங்களுக்கு தேவையான பிளட் டெஸ்டிங், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக வந்து இதுக்குள்ளேயே அடையணும் சார். ஒரு பேக்கேஜஸ்மே இருக்குது. ஒரு எக்ஸாம்பிள் வந்து ஒரு பிளட் டெஸ்ட் வந்து ஒரு மெட்டல் 3வது மாதத்தில் சில டெஸ்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும், 6வது மாதத்தில் சில டெஸ்ட் இருக்கும், 9th மந்த்தில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு பேஷண்ட்டுக்கு ஒரு சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டுகள் இருக்கும். எல்லாமே வந்து இதில் நம்ம இதில் கவர் பண்ணி கேட்டுக்கலாம். நீங்கள் கேட்ட கேள்வி வந்து ஃபெர்டிலிட்டி பற்றி கேட்டீங்க. ஆக்சுவலாக அந்த ஃபெர்டிலிட்டி பற்றி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா இது வந்து ஆஃப்டர் ஃபெர்டிலிட்டி, ப்ரீநேட்டல் சொல்லுவாங்க, போஸ்ட் நேட்டல் சொல்லுவாங்க. ஃபெர்டிலிட்டிக்கு என்ன வரும்னா போத் மேல் அண்ட் ஃபீமேல் வந்து நாங்கள் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணுவோம். பேட் ஹாஸ்பிட்டல் ஹிஸ்ட்ரின்னு சொல்லிட்டு ஒரு பேக்கேஜ் வச்சிருக்கோம். அந்த பேக்கேஜ் வந்து ஃபீமேல்ஸ்க்கு வந்து நீங்கள் வந்து ஒரு 2 இயர்ஸ் வந்து கன்சல்ட் ஆகலைன்னா ஆக்சுவலாக அந்த பேக்கேஜ் எடுத்தாங்கன்னா இட் வில் கிவ் கம்ப்ளீட் பிக்சர். ஹார்மோனல் டெஃபிஷியன்சியா, இல்லை வேறு ஏதாவது டெஃபிஷியன்சியா, அவங்க வந்து மென்ஸ்ட்ரல் சைக்கிள் சரியாக வரலையா, வேறு ஏதாவது ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருக்குது. ஆக்சுவலாக மேலுக்கு சரியாக இல்லைன்னா மேலுக்கு வந்து ஸ்பெர்ம் அனாலிசிஸ் கம்ப்ளீட், ஆட்டோமேட்டிக் ஸ்பெர்ம் அனாலிசிஸ் கம்ப்ளீட்டாக பண்ணுவோம். இல் கிவ் கம்ப்ளீட் பிக்சர் அண்ட் ஸோ தட் ஐ திங்க் ப்ராப்ளம் தே கேன் ஃபிக்ஸ் த ப்ராப்ளம் அண்ட் தே கேன் கன்சியூ த ஃபோர்த். அப்போ இன்ஃபெர்டிலிட்டி சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம். கண்டிப்பாக we have complete package.